நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஆண்டவரின் விதிமுறைகளை கூறிய அரசர் தாவீது. ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரவேலர் எல்லாரின் கண் காண, நம் கடவுளின் செவி கேட்க அரசர் தாவீது இஸ்ரேல் மக்களுக்கு கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக. அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார். துணிவுடன் அதை செய்வாயாக. தாவீது தம் மகனிடம் கோவிலின் மண்டபம், அதன் அறைகள், அதன் கருவூல அறைகள், அதன் மேல் மாடிகள், உள் அறைகள், இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். மேலும் தம் மனதில் எண்ணியபடி ஆண்டவரது இல்லத்தின் முற்றங்கள், அதை சுற்றியுள்ள அறைகள், கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள், நேர்ச்சை பொருட்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார். அவர் குருக்கள், லேவியர் ஆகியோரின் பிரிவுகள், ஆண்டவரின் இல்லப்பணிக்கான அனைத்து முறை வேலை, ஆண்டவரது இல்லப்பணிக்கான அனைத்து களங்கள் ஆகியவற்றின் செய்முறை குறிப்புகளையும் கொடுத்தார். நேர்காணல். இணைய வழியில் மறைப்பணியாற்றுவோருக்கான யூபிலி. நவீன சமூக தொடர்பு சாதனங்கள் நம் மனித குடும்பத்திற்குள் ஒன்றிப்பையும் உரையாடலையும் ஊக்குவிப்பதற்கு ஆற்றல் மிக்க கருவிகளாக இருக்கின்றன என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளுக்கேற்ப வளர்ந்து வரும் சமூக ஊடகங்கள், சமூக தொடர்பு சாதனங்கள் திரு அவையின் வளர்ச்சியிலும் சிறந்த பங்கை ஆற்றி வருகின்றன. இன்றைய டிஜிட்டல் ஊடகம், குறிப்பாக சமூக ஊடகம் எழுப்பியுள்ள பல கடுமையான அறநெறி சார்ந்த விவகாரங்களை ஊடகவியலாளர்களும் மனித உறவுகளின் உண்மையான தன்மையை மதிப்பவர்களும் ஞானம் மற்றும் தெளிந்து தேர்வு செய்யும் பண்புகளால் எதிர்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். போர், வன்முறை, இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் துயர்கள், அவநம்பிக்கையற்ற சூழல், அன்பற்ற உறவுகள் என இவ்வுலக மக்கள் எதிர்கொள்ளும் பல சவால்களை ஊடக கல்வியும் கத்தோலிக்க ஊடக வலைதள அமைப்புகளும் எதிர்கொள்கின்றன. அவற்றில் முனைப்புடன் செயலாற்றி மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் வழங்கி வருகின்றன. போலியானவற்றிலிருந்து உண்மையையும், தவறானவற்றிலிருந்து சரியானதையும், தீமையான செய்திகளிலிருந்து நன்மையையும் சமூக ஊடகங்கள் கண்டுணர வேண்டும். நீதி, சமூக நல்லிணக்கம், நம் பொதுவான இல்லமாகிய இப்பூமியை மதித்தல் ஆகியவற்றுக்காக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வருகின்ற ஜூலை மாதம் 28, 29 ஆகிய நாட்களில் இணைய வழியில் மறைப்பணி ஆற்றுவோருக்கான யூபிலியானது திரு அவையில் சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. மின்னணு ஊடகம் வழியாக கத்தோலிக்க சிந்தனைகளை, மறைப்பணி உணர்வுகளை மக்களிடத்தில் வளரச் செய்பவர்கள்,
அதனை அனுதினமும் மக்கள் மனதில் தூண்டி வளர்த்தெடுப்பவர்கள் இவர்கள். மக்கள் மனதில் கத்தோலிக்க தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள். எனவே இன்றைய நம் நேர்காணலில் இணைய வழியில் மறைப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் தனது மறைப்பணி பற்றிய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இன்றைய மன்னா எனும் வலையொலி காட்சிகள் வழியாகவும் சிந்தனை பகிர்வுகள் வழியாகவும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருப்பவர் அருள் தந்தை ஆரோக்கியதாஸ். சலேசிய சபை அருள் பணியாளரான எல் ஆரோக்கியதாஸ் அவர்கள் இன்றைய மன்னா எனும் வலையொலியின் நிறுவனர் ஆவார். வலையொலி நிகழ்ச்சிகளின் வழியாக கிறிஸ்துவின் நற்செய்தியை இளம் உள்ளங்களில் விதைத்தும் வளர்த்தும் பணியாற்றிக் கொண்டிருப்பவர். மறையுரை சிந்தனைகளின் வழியாக மகத்தான கருத்துக்களை எடுத்துரைக்கும் அருள் பணியாளர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் தற்போது சென்னையில் உள்ள டொன்போஸ்கோ விஸ்டம் டவுன் பள்ளியின் நிர்வாக தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களை இணைய வழியில் மறைப்பணியாற்றுவோருக்கான யூபிலி குறித்த கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே, ஆண்டாம் ஆண்டா இது யூபிலி ஆண்டா. அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே, ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே, கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே கொண்டாடுவோம். தந்தை பிரான்சிஸ் அவர்களே, இது உறவின் காலம், நல்லருளின் நேரம், புது வசந்த காலம். வணக்கம் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களே, உங்களது இன்றைய மன்னா வலையொலி குறித்த தகவல்களை எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய இன்றைய மன்னா அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் சலேசிய சபை. அன்பு உறவுகளே, இன்றைய மன்னா யூடியூப் சேனல் என்பது கொரோனா தொற்று காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இறைவனுடைய ஆசியோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் 30,000க்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 மொழிகளில ஜெபம், ஆங்கிலத்தில் மறையுரை மற்றும் தமிழில் மறையுரை என்று மக்கள் மனதில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். கத்தோலிக்க இன்ஃபுளுயன்சர்கள் யூபிலியானது திரு அவையில் கொண்டாடப்பட காரணம் என்ன என்பது பற்றி எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். கத்தோலிக்க இன்ஃபுளுவன்சர்ஸ் யூபிலி திரு அவையில் கொண்டாடப்பட காரணம் என்ன? அன்பு உறவுகளே, கத்தோலிக்க இன்ஃபுளுவன்சர்ஸ் நவீன தளங்களை, குறிப்பாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இன்றைய இந்த ஒரு காலகட்டத்தில் நற்செய்தியை பரப்புதல், விசுவாசத்தை ஊக்குவித்தல், உண்மையை மேம்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் உலகில் ஒருமைப்பாட்டை உருவாக்குதல் ஆகியவற்றை அன்றாடம் மேற்கொள்கிறார்கள். திருச்சபை இந்த கருவிகளினுடைய சக்தியை அங்கீகரித்து மக்களை, குறிப்பாக இளைஞர்களை அடைய இவற்றை பொறுப்போடு பயன்படுத்த கத்தோலிக்க இன்ஃபுளுவன்சர்களை பயன்படுத்திக் கொள்கிறது. திரு தந்தையர்களுடைய வார்த்தையில் கூற வேண்டுமென்றால், திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் உலக தகவல் தொடர்பு நாள் 2011ஆம் ஆண்டு சொன்ன வார்த்தையில், புதிய தொழில்நுட்பங்களை மக்கள் ஒருவரை ஒருவரை சந்திக்கவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் உதவுகின்றன. இது உண்மையான நட்புகளின் வளர்ச்சிக்கும் மரியாதை மற்றும் உரையாடல் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கு பங்களிக்க முடியும் என்று சொல்லுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் 2019ஆவது ஆண்டு எழுதிய சுற்றுமடல் கிறிஸ்துஸ் விவத் என்கிற அந்த சுற்றுமடலில் டிஜிட்டல் சூழல் தனிமை, சுரண்டல் மற்றும் வன்முறையின் இருப்பிடமாக இருக்கிறது. ஆனால்
முறையாக பயன்படுத்தினால் இது நற்செய்தியை பரப்புவதற்கும் நம்முடைய மறைப்பணிக்கும் முக்கியமான ஒரு பகுதியாக மாற முடியும் என்று சொல்லுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். உலக தகவல் தொடர்பு நாள் 2021 ஆண்டு ஆற்றிய உரையில் தகவல் தொடர்பு உண்மையானதாக வெறும் மெய்நிகர், அதாவது வெர்ச்சுவல் உலகத்தோடு மட்டும் போய்விடக்கூடாது. நாம் போய் பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையால் கிறிஸ்துவின் உண்மையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்களை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்கள் நவீன மறைபரப்பு பணியை செய்பவர்கள். உலகளவிலும் திரைகளிலும் மக்களுடைய இதயங்களிலும் நம்பிக்கை, மறைக்கல்வி மற்றும் நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிறார்கள். கத்தோலிக்க யூடியூபர்கள் மற்றும் குருக்கள் பொதுமக்கள் ரீல்ஸ்கள், வலைப்பதிவுகள் மற்றும் பாட்காஸ்ட்கள் இவற்றின் மூலமாக மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில், மக்கள் இணைந்து உணரும் வகையில் கடவுளை பற்றி அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்றி அமையாதவர்கள். ஏனென்றால் அவர்கள் திருச்சபையை மக்கள் இருக்கும் இடத்தில், அதாவது ஆன்லைனில் அடைய உதவுகிறார்கள். நன்றி தந்தையே. மிக அருமையாக, தெளிவாக இணைய வழியில் மறைப்பணி ஆற்றுவோருக்கான யூபிலி குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும். அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களின் கருத்துக்களின் தொடர்ச்சியை வரும் வாரத்தில் நாம் காணலாம். ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே, ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே, பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே, ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே, ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. உலக திரு அவை என்றே அழைக்கின்றது, கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம், மகிழ்ந்து பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம், அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. இணைய வழியில் மறைப்பணி ஆற்றுவோருக்கான யூபிலி பகுதி 1 என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை பிட்சபாலா அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு காசாவின் மீதான தனது அக்கறை, இறைவேண்டல் மற்றும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்.
மேலும் போர் நிறுத்தத்திற்கு மட்டுமல்ல, இந்த துயரமான நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்ய விரும்புவதாகவும் திருத்தந்தை கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் உறவு ஒன்றிப்பிற்கும் உறுதியளித்த இறைவேண்டல்களுக்கும் காசாவில் உள்ள கத்தோலிக்கர்கள் அனைவரின் சார்பாகவும் கர்தினால் பிட்சபாலா அவர்கள் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஜூலை 18 வியாழக்கிழமை அன்று காலை இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்குதலுக்கு உள்ளான காசாவின் திருக்குடும்ப கத்தோலிக்க கோவில் பங்குத்தளத்தில் வாழும் மக்களுடன் திருத்தந்தையின் ஒருமைப்பாட்டை வெளியிட்டு தந்திச் செய்தி ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. காசா கத்தோலிக்க கோவில் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டு திருத்தந்தையின் சார்பில் தந்திச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள திருப்பிடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்கள் உடனடி போர் நிறுத்தம் இடம்பெற வேண்டும் என திருத்தந்தை மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளதையும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தாக்குதலால் காயமுற்ற பங்குத்தள அருள்பணியாளர் கப்ரியேல் ரொமனெல்லி உட்பட அனைத்து பங்குத்தள மக்களுடனும் ஆன்மீக முறையில் மிக நெருக்கமாக இருப்பதாகவும் உயிரிழந்தவர்களுக்காக ஜெபிப்பதாகவும் திருத்தந்தையின் அக்கறையை வெளியிட்டுள்ளது திருப்பிடச் செயலரின் தந்திச் செய்தி. நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவது குறித்து ஐநாவின் 2 குழுக்களிடையே உரையாற்றியுள்ளார் பேராயர் கப்ரியேலே காச்சா. 2025 ஜூலை 16 இப்புதனன்று நடைபெற்ற இந்நிகழ்வில் வளர்ந்து வரும் சிறிய தீவு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் வளர்ச்சி பெறாத நாடுகள் குறித்து ஐநாவிற்கான திருப்பிட பிரதிநிதி பேராயர் காச்சா எடுத்துரைத்துள்ளார். வறுமையின் யதார்த்தம் என்பது கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து துன்புறுத்தி அவர்களின் நல்வாழ்வை பாதித்து கடவுள் கொடுத்த மாண்பை குறைமதிப்பிற்கு உள்ளாக்குவது என்றும், அதேவேளை அவர்களின் ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சியை இந்த வறுமை நிலை தடுக்கிறது என்றும் பேராயர் காச்சா கூறியுள்ளார். பன்னாட்டு அமைப்பு வறுமையை ஒழிப்பதில் கவனம் செலுத்தும் என்று திருப்பிடம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் பேராயர் காச்சா. பெரும்பான்மையான வளர்ந்து வரும் நாடுகள் தங்களால் தாங்க இயலாத கடன்களை செலுத்தவே போராடுகின்றன என்று கூறிய பேராயர் அவர்கள், உலகின் 340 கோடி மக்கள் வாழும் நாடுகள் மருத்துவம் மற்றும் கல்விக்கான செலவுகளை காட்டிலும் வட்டி தொகைகளுக்கே அதிகமாக செலவழிக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மிகுந்த துன்பங்களுக்கு மத்தியில் மியான்மரின் 3 ஆயர்கள் தங்கள் மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதலளிக்கும் வார்த்தைகளை வழங்கியுள்ளனர். மிட்கியானா, பான்மாவ், லாஷியோ ஆகிய மறைமாவட்டங்களின் ஆயர்கள் மூவரும் தங்கள் பகுதிகளில் நடந்த மோதல்கள் மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் தஞ்சமடைய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் உள்நாட்டுப் போர் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும், மியான்மரின் மக்கள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளின் கல்வி குறித்து கவலைப்படுவதாகவும் ஆயர்கள் தங்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மேலும் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அனைவரும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துடனும் அன்புடனும் கடவுளிடம் ஜெபித்தால் நாம் எல்லா சிரமங்களையும் தாங்கி இயேசு கிறிஸ்துவுடன் சிலுவையை சுமப்பொருளாக மாற முடியும் என்றும் ஆயர்கள் தங்கள் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர். முழு இதயத்துடனும் பலத்துடனும் சோர்வடையாமல் நீடித்த அமைதிக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் ஆயர்கள். 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக கத்தோலிக்க இளையோர் தினம் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று பொதுநிலையினர், குடும்பங்கள் மற்றும் வாழ்விற்கான திருப்பீடத் துறையின் செயலர் கிளைசென்டே பவுலா ஜூசா நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை 8 முதல் 13 வரை தென்கொரியாவின் சியோலில் பயணம் மேற்கொண்ட போது இதனை தெரிவித்த கிளைசன் அவர்கள் 2027ஆம் ஆண்டு உலக இளையோர் தின நிகழ்வில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் கலந்து கொள்வார் என்று உறுதிப்படுத்தியதையும் குறிப்பிட்டுள்ளது அச்செய்தி நிறுவனம். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலகளாவிய கத்தோலிக்க இளைஞர் கூட்டம் உலகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஈர்த்துள்ளது என்றும் யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 1985ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் இத்தினம் நிறுவப்பட்டது. உலக அளவில், குறிப்பாக தென்கொரியாவில் இளைஞர்களிடையே தற்கொலை விகிதம் அதிகமாக இருப்பதை குறிப்பிட்டு, இன்றைய உலகில் இளைஞர்கள் சந்திக்கும் தனிப்பட்ட பிரச்சினைகள், துன்பங்கள், வெறுப்பு மற்றும் கவலைகள் பற்றி திரு அவையும் சமூகமும் நன்கு அறிந்திருக்கிறது என்றும் கிளைசன் அவர்கள் கூறியதையும் அச்செய்தி நிறுவனம் எடுத்துரைத்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரை நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.